இந்த எதிர்மறை எண்ணம் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக தீய சக்தியினுடைய ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தம். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, எதையுமே பாசிட்டிவாக பேச மாட்டாங்க. முடியாது, நடக்காது இப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வரும், கோபம் அதிகமாக வரும். மனது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வாழ்க்கைக்கும் முக்கியம், ரோகத்திற்கும் முக்கியம். ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா உடல் ரீதியான பாதிப்பு கண்டிப்பாக வரும். அதனால தான் சொல்லுவாங்க, ஆரா அப்படிங்கிறது 7 சக்ராஸ் கரெக்டாக இருந்ததுன்னா ரோகம்ங்கிறது நம்ம உடம்புக்கு வராதுன்னு. அப்போது ஒவ்வொரு சக்ராவாக நீச்சம் அடையும் போது கண்டிப்பாக ரோகமும் எதிர்மறை சக்திகளும் நம்மக்கிட்ட வந்துடும். அந்த தன்மையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஆதாரமே பாதம். அந்த பாதத்தில் கொண்டு தான் ஒரு மனிதனுடைய நிலை. அந்த பாதம் மூலயமாக நம்ம எதிர்மறை சக்திகளை நீக்க முடியும், தீய சக்திகளை அறவே அகற்றவும்